ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களே. அப்புறம் மக்களே, கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம். 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பையனை ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. அந்த ஃபோன் காலில் ஒரு பொம்பளை பேசின மாதிரி ஒரு பொம்பளை குரலில் பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், அதனால் நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நீங்கள் வாங்கன்னு. உடனே அந்த பையன் என்ன பண்ணிருக்க, நீங்கள் மட்டும் தனியாக வாங்க, கூட எல்லாம் வேண்டாம், நாங்கள் சின்ன சிம்பிளாக தான் வைக்கிறோம், எங்களோட மெமரிக்காக அந்த ஃபோட்டோ எடுக்கணும், நீங்கள் வாங்கணும். அந்த பையன் கேமராமேன், 24 வயசு தான் ஆச்சு. அவங்க வீட்டில் அந்த பையன் ஒரே பையன். அப்போ கூப்பிட்ருக்கோம். சரின்னு இந்த பையன் டிக்கெட்டெல்லாம் அவங்க புக் பண்ணி விட்டுருக்குறாங்க, போயிருக்கலாம். போன உடனே இவர் போய் இறங்கின உடனே அவங்க ரெடியாக இருக்காங்க. ஒரு ஆட்டோவை கூப்பிட்ருக்குறாங்க. ஆட்டோவில் உட்கார வச்சு அந்த ஆட்டோக்காரங்க ஒரு பாலத்துக்கடையில் விட்டானாம்மா, பாலத்துக்கிட்ட இறக்கி விட்டானாம்மா. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பாலத்துக்கடையில் அந்த பையனை கூப்பிட்டு போயிருக்காங்க வேறு ஒரு வேனில். பின்னாடி நம்பர் பிளேட்டே இல்லையாம்மா, முன்னாடி நம்பர் பிளேட்டில் ஒரு மாலையை போட்டு மறைச்சி இந்த பையனை எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. கூப்பிட்டு போய் அந்த பையனை அங்கேயே தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து மறுபடியும் கோயம்புத்தூரில் தடாகத்தில் கூப்பிட்டு போயிட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷனில். ரயிலில் அடிபட்டுற செத்த மாதிரி. அப்புறம் எல்லாம் கிண்டி கிளறு எல்லாம் பார்க்கும்போது போலீஸில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பையனோட டேட்டுவெல்லாம் வச்சுக்கிறாங்க. நம்ம எல்லாம் பார்த்து அந்த பையனை அவர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டு அவர் விசாரிக்கும்போது அவங்க வீட்டில் அந்த பையன் ஒரு பையன் கேட்டு, ஆமாம் இது எங்கள் பையன்தான், காணாமல் போன எங்கள் பையன்தான் இருக்கிறாங்க. கடைசியில் எதனால அந்த பையனை கொன்னாங்கன்னு கேட்டால், அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு இந்த பையனை லவ் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு பக்கம் இன்னொருத்தனையும் லவ் பண்ணிட்டுருக்குறான் ஒரே நேரத்தில். அவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி 2 பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். ஏன் மக்களே, அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு அறிவுன்றது வேண்டாவா? வீணால் அந்த பையன் உசுறு போயிடுச்சுல்ல. 2 பக்கம் மோளம் எடுத்துட்டு ஆடுறாளுங்க. பொம்பளைங்களா பிள்ளைங்களா என்னன்னு ஒன்றுமே தெரியல. ரொம்ப அக்கிரமத்தில் அடைகிறாளுங்க. 2 பக்கமே லவ் பண்ணிட்டு காட்டி இவன் ஒழுங்காக ஒருத்தனை இது பண்ண வேண்டியதானே. இப்போ போலீஸ்காரங்க எல்லோரும் சேர்ந்து அவ்வளோ பிடிச்சி இல்லை அந்த லவ் பண்ணுறவனுக்கு அறிய வேண்டாவா? நம்மக்கிட்டே பேசிட்டு நல்லா இருக்கிறான், இன்னொருத்தக்கிட்டே பேசியிருக்கிறான், அவ்வளோதான் இவன் போட்டு தள்ளியிருக்கணும். இந்த பையனை பிடிச்சி இப்படி அநியாயமாக கொண்டுட்டாங்க. அந்த வீட்டுக்கு அந்த ஒத்த பையன்தான் அநியாயம். அந்த பையனை 24 வயசு வாழ வேண்டிய வயசில் அடித்து கொன்று பீஸ் ஆக்கிட்டாங்க மக்களை. இதெல்லாம் அக்கிரமமும் அநியாயம் நடக்குது. லவ் பண்ணுறது தப்புன்றது நான் சொல்ல வரல, லவ் பண்ணுங்க. ஆனால் கல்யாணம் முடித்த வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள், வாழுங்க. நீங்கள் வாழணுன்றதுக்காகத்தான் உங்களை பெற்றவங்க படிக்க வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப அக்கிரமம் நடக்குது மக்களை. அக்கிரமம்னால அக்கிரமம், அளவுக்கு மேலே அக்கிரமம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது மக்களை. போச்சா அந்த பையனோட உசுறு போச்சா, இதோட போச்சா? இன்னொரு நாங்கள் அது மாதிரி தானே பஸ்ஸில் போயிட்டுருக்குற மக்கள் பஸ் விட்டு இறங்கி ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பஸ்ஸுக்காக வேறு பஸ் வரணும்னு வெயிட் பண்ணிருக்காங்க. உட்காரலான்னு போகிறேன். அங்கே பஸ் ஸ்டாப் புதுசாக கட்டி விட்ருக்காங்க, நல்லா உள்ள டீப்பாக கட்டி விட்ருக்காங்கனால என்ன நிறைய சேருங்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல நிறைய கூடுவாங்க. அதனால் அப்போ அந்த சேர்லலாம் எல்லாம் உட்காராமல் எல்லோரும் காத்தோட்டமாக எல்லாம் வெளியே உட்காந்துட்டாங்க. வெளியே அங்கே எங்கே உட்காந்துருக்குறாங்க. அங்கே ஒரு கூத்தாடி மண்டெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் இந்த கடைசி சேரும் அந்த கடைசி சேர்லேயும் உட்காந்து 2 பேரும் ஒரு பக்கம் உட்காந்து மூஞ்சி வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளை ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குது. மீறி போனால் அது 8-10 தான் படிக்கும். அந்த பையன் கொஞ்சம் வயசு பையனா, அவனுக்கு ஒரு 20-21 வயசு தான் இருக்கும். ஏன் மக்களை, வீட்டில் யாரும் தேட மாட்டாங்களா? அப்போயே 6 மணி. வீட்டில் பிள்ளைங்களை தேட மாட்டாங்களா? அத்தனை பஸ்ஸு போகுது, அத்தனை பஸ்ஸில் ஜனங்க போயிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை வீடு போய் சேரணும்ல. நான் போய் என்ன பண்ணிட்டேன், இந்த பிள்ளைக்கு ஆபத்தாக ஏதாவது பண்ணிக்கிட்டு போட்டவன்ட்டு அங்கேயே உட்காந்துட்டேன். நான் பஸ் ஸ்டாப்பில் உள்ளுக்குள்ளே போய் நான் உட்காந்து பார்த்தோன்னா 2-3 லேடிங்க உட்காந்துட்டாங்க. அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி போச்சு. அப்புறம் அவன் எந்திரிச்சு போயிட்டாங்க நேரத்தில். அப்புறம் அந்த பிள்ளைங்க நேரத்தில் எழுந்திரிச்சு போயிடுச்சு. வீட்டில் ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க இவ்வளோ லேட்டாக வராங்கன்னு தேட மாட்டிங்களா பெற்றவங்க? என்ன நீங்கள் பிள்ளை வளர்க்குறீங்க இந்த மாதிரி? பொம்பளைங்க தான் சொல்கிறா. அப்புறம் அன்றைக்கி நீயே நான் ஒரு பொண்ணு சொல்கிறா, ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற காலமெல்லாம் மாறிப்போச்சு. அப்போ என்ன, ஒருத்தனுக்கு பல பொம்பளைங்களும் பல ஆம்பளைங்களம்மா கட்டிக்குவீங்க? ஒருத்திக்கு ஒருத்தனுன்ற காலம் மாறிப்போச்சாம்மா. இப்போ அதெல்லாம் இப்போ என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க? மேடையில் நின்று ஒரு மைக்கை வச்சு ஒரு வயசு பிள்ளை ஒரு சிலிவிலேசி ட்ரெஸ்ஸை போட்டு அவ்வளோ கேவலமாக பேசுகிற அந்த மாதிரி.
இதெல்லாம் கேட்கும்போது நெஞ்சு வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது மக்களை. தயவுசெய்து உங்களை மாற்றிக்காங்க. ரொம்ப அக்கிரமம் அநியாயம் நடக்குது. மகாராஷ்டிராவில் பாருங்கள், மகாராஷ்டிரா மாநிலம் இந்த ராஜஸ்தானில் அநியாயமாக ஒரு 13 வயசு பிள்ளைய 30 பேர் சேர்ந்து இந்த பிள்ளைய இது பண்ணியிருக்கானுங்க. அந்த பிள்ளை சாக முன்னால் உயிரோடு இருக்க மாட்டேன் செத்து போயிடும்னு அந்த பிள்ளை வீடியோவில் இது வந்து பேசுது. வீடியோ எடுத்து போடுறானுங்க. அவ்வளோ பேர் சேர்ந்து அந்த பிள்ளைய அத்தனை கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு சொல்ல கூட தெரியல. ஒரு ஆட்டோவில் வந்து ஏமாந்தி ஆட்டோவில் ஏறி இருக்குது. கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்றான்னு வழியை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு கொண்டு போய் அவங்க ஒரு லாட்ஜில் விட்டு போட்டு அந்த லாட்ஜில் அவன் வந்து ஃபோனை போட்டு எல்லாத்தையும் வர வச்சுக்கிறான். வர வச்சு அவன் காசை வாங்கிட்டு ஆட்டோக்காரன் காசு வாங்கிட்டு இவன் போயிட்டான். அவன் காசை வாங்கி அவன் உள்ள அந்த குழந்தைய படாத பாடுபடுத்திக்கிறானுங்க. ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அடிச்சிருக்கானுங்க. அந்த பிள்ளை எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்த பிள்ளைய காப்பாற்றி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பிள்ளைய காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணவும் தேடி பிடிச்சி அந்த பிள்ளை வந்துக்கிறான். லாட்ஜ் எல்லாம் உடச்சிட்டானுங்க. அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் என்ன பண்ணணும், அந்த பிள்ளைங்களை பண்ணணும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வீடுங்களும் அடித்து அவங்க தெருவில் கொண்டு வரணும். அது செய்யணும். அந்த ஏரியா போலீஸ்காரங்க செஞ்சாங்கன்னா நல்லது. மற்றபடி ஒருத்தனை மட்டும் பழி வாங்குறது கிடையாது. எல்லாத்தையுமே சேர்ந்து தான் பழி வாங்கணும். எல்லாத்தையும் கட்டி போட்டு எல்லாத்தையும் துபாய் மாதிரி தண்டனை கொடுங்கய்யா. ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? அக்கிரமத்தை அழிஞ்சு நிற்கிறானுங்க இவனுங்களெல்லாம் ஏன் விடுறீங்க?